பாடசாலையில் அதிகம் கற்பிக்கப்படாத ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய 10 திறன்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த விடயங்கள் மாணவர்களுக்கு மட்டுமில்லை, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஏன் எங்களில் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகில் அதிக மதிப்பெண்களை பெற்ற அனைவரும் வெற்றியடைந்திருக்கிறார்களா? இல்லை. அதே போல சாதாரண மதிப்பெண்களை பெற்ற அனைவரும் தோல்வியடைந்திருக்கிறார்களா? அதுவும் இல்லை. அப்படியானால் ஏன் இந்த வித்தியாசம்? ஏனென்றால் பாடசாலை எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. மொழி, கணிதம், அறிவியல், வரலாறு ஆகியவற்றை கற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை முழுமையாக கற்றுத்தந்திருக்கிறதா? ஒரு மாத சம்பளம் வந்த பிறகு அதை எப்படி நிர்வகிப்பது? கடன் வாங்குவதற்கு முன் நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? மன அழுத்தம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடல்நலம் பாதிக்கப்படாமல் எப்படி வாழ வேண்டும்? சமூக வலைத்தளங்களில் வரும் தகவல்களில் எது உண்மை, எது பொய்? நேரத்தை எப்படி நிர்வகிப்பது? ஒரு நல்ல முடிவை எடுப்பது எப்படி? தோல்வியை எப்படி ஏற்றுக்கொள்வது? இவை அனைத்தும் வாழ்க்கையை தீர்மானிக்கும் திறன்கள். இவற்றைத்தான் வாழ்க்கை திறன்கள், லைஃப் ஸ்கில்ஸ் என்று சொல்றோம். நான் ஒரு மருத்துவராக பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் எனக்கு எழுகிற கேள்வி ஒன்றுதான், இந்த மனிதருக்கு இந்த அறிவு 15 வயதிலேயே இருந்திருந்தால் இப்போது இவருடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான். சிலர் நீரிழிவு வந்த பிறகுதான் உணவின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்கிறார்கள். சிலர் இதய நோய் வந்த பிறகுதான் உடற்பயிற்சியின் மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள். சிலர் மிகப்பெரிய கடனில் சிக்கிய பிறகுதான் பணத்தை கையாள கற்றுக்கொள்கிறார்கள். சிலர் மனச்சோர்வு ஏற்பட்ட பிறகுதான் மனநலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. சில வேளைகளில் அந்த பாடத்திற்கான விலை அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் அந்த விலையை கொடுக்க வேண்டாம். அதற்காகத்தான் இந்த வீடியோ. உலக சுகாதார நிறுவனம், ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, இவை மட்டுமல்ல, பல ஆய்வாளர்கள் சொல்கிற விடயமும் 21ஆம் நூற்றாண்டில் வெற்றி பெறுவதற்கு பாட அறிவு மட்டும் போதாது, வாழ்க்கை திறன்களும் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் பாடசாலைகளில் முழுமையாக சொல்லிக் கொடுக்கப்படாத வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான 10 வாழ்க்கை திறன்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கை திறன் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வீடியோக்களாக தொடர்ச்சியாக வரும். அதில் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பணம் பற்றிய அறிவு, ஃபினான்சியல் லிட்ரஸி. ஒரு சிறிய கதையுடன் ஆரம்பிப்போம். 2 நண்பர்கள், 2 பேருக்கும் ஒரே வயது, ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள், ஒரே வேலைதான் இருவருக்கும் கிடைத்திருக்கிறது. முதல் மாத சம்பளம் இருவருக்கும் ஒன்றுதான். 10 வருடங்கள் கழித்து ஒருவரிடம் சொந்த வீடு, சேமிப்பு, முதலீடு, அவசர நிதி, கடன் இல்லை, மன நிம்மதி. மற்றவரிடம் பல கடன்கள், மாத சம்பளம் கிடைத்ததும் அடுத்த வாரமே அனைத்து பணமும் முடிந்து விடுகிறது. 2 பேரும் மொத்தத்தில் சம்பாதித்த பணத்தின் அளவு ஒன்றுதான். ஆனால் இந்த வித்தியாசம் எங்கே, எவ்வாறு உருவாகிறது? இதில் எவ்வளவு சம்பளம் அவர்கள் எடுக்கிறார்கள் என்பது விடயமல்ல, அந்த பணத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. இதைத்தான் ஃபினான்சியல் லிட்ரஸி என்று சொல்றது. எங்களில் பலர் குழந்தைகள்கிட்ட என்ன சொல்றோம்? நன்றாக படித்தால் தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைத்தால் தான் அதிக பணம் கிடைக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும் என்று சொல்கிறோம். பணம் சம்பாதிப்பதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கும் நாங்கள் அந்த பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? பணத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி முதலீடு செய்வது, எப்படி பணத்தை பெருக்குவது, எப்படி சரியாக திட்டமிட்டு பணத்தை செலவு செய்வது என்பதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோமா? பணம் உழைத்து சம்பாதிக்கப்படுகிறது. ஆனால் அறிவில்லாமல், திட்டமிடாமல் நாங்கள் அதை செலவழித்தால் மிக விரைவாகவே அது எங்களை விட்டு சென்றுவிடும். பாடசாலைகளில் முதலில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய நிதி பாடம் என்ன தெரியுமா? தேவைக்கும் ஆசைக்கும் இடையிலான வித்தியாசம். இது ஒரு சிறிய விடயமாக தெரியலாம், ஆனால் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உதாரணமாக, பாடசாலைக்கு செல்ல நல்ல காலணி ஒன்று வேண்டும் என்பது தேவை. அதே நேரம் அது நல்ல பிராண்டில் இருக்க வேணும் என்பதோ, அல்லது 3 மாதங்களுக்கு ஒருவரை கட்டாயமாக புது காலணி அணிய வேண்டும் என்பதோ ஆசை. அதே போல நல்ல ஆரோக்கியமான உணவை எடுக்க வேண்டும் என்பது தேவை. ஆனால் அந்த உணவை வெளியில் தான் எடுக்க வேண்டும் அல்லது அதிக விலை கொடுத்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆசை. மொபைல் போன் தேவைப்படலாம், ஆனால் ஒவ்வொரு வருடமும் வருகிற புதிய மாடல் மொபைல் போனை ஒவ்வொரு வருடமும் வாங்க வேண்டும் என்பது ஆசை. இந்த வித்தியாசத்தை 15 வயதிலேயே ஒரு பிள்ளை புரிந்து கொண்டால் 35 வயதில் நிதி நெருக்கடிக்குள் சிக்கிக்கொள்வதற்கான ஆபத்து குறையும். அடுத்ததாக சேமிப்பு.
சேமிப்பு பொறுத்தவரையும் இருக்கிற ஒரு தவறான கருத்து என்னன்னு சொன்னால், நான் அதிகமாக சம்பாதிக்கும் போது சேமிக்கிறேன் என்பது. சேமிப்பு பழக்கம் என்பது அதிக சம்பாத்தியத்தால் அல்லது அதிக சம்பளத்தால் வருகிற ஒரு விடயம் இல்லை, எங்களுடைய நல்ல பழக்கங்களால் வர ஒரு விடயம். ஒரு குழந்தைக்கு சிறிய உண்டியல் ஒன்றை கொடுத்து அதில் வாரந்தோறும் பணத்தை சேமிக்க சொல்லுங்கள். அந்த குழந்தை சேமிப்பது வெறும் பணத்தை அல்ல, அது ஒழுக்கத்தை சேமிக்கிறது, பொறுப்புணர்வை வளர்க்கிறது, எதிர்கால சிந்தனையை உருவாக்குகிறது. இதில் அடுத்ததாக வரவு செலவு திட்டம், பட்ஜெட். மாத வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, மீதம் எவ்வளவு, இந்த 3 கேள்விகளுக்கும் விடை தெரியாமல் உலகில் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பம் பெரிய வருமானம் இல்லாவிட்டாலும் சிறப்பாக வாழ முடியும். ஆனால் திட்டமிடாமல் வாழ்கிற குடும்பம் பெரிய வருமானம் கிடைத்தாலும் சிரமப்படலாம். அதனால் தான் ஒவ்வொரு மாணவரும் வரவு செலவு திட்டம், பட்ஜெட் என்கிற அடிப்படை விடயத்தை தெரிந்திருக்க வேண்டும். எனவே பணம் பற்றிய அறிவு மற்றும் புரிதல் குழந்தை பருவத்திலிருந்து வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இது பற்றிய தெளிவு கட்டாயமாக இருக்க வேணும். இதை வளர்ப்பதற்கான வழிகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேணும். அதே நேரம் வீட்டில் பெற்றோரும் இதனுடைய பொறுப்பை எடுத்து மாணவர்கள் மத்தியில் இது பற்றிய தெளிவு ஏற்படுத்த வேண்டும். இந்த வீடியோவினுடைய 2வது பாகத்தில் பணத்தை விட இன்னும் ஒரு பெரிய செல்வம் எங்களுடைய ஆரோக்கியம். எப்படி நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய்கள் வருவதற்கு முன் எப்படி தடுக்க வேண்டும், நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது பற்றியும் இந்த மாணவ பருவத்தில் சொல்லிக் கொடுப்பது, பாடசாலைகளில் சொல்லிக் கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வீடியோவினுடைய 2ஆம் பாகம் பாடசாலைகளில் அதிகம் சொல்லிக் கொடுக்கப்படாத வாழ்க்கை திறன்களில் ஒன்றான ஆரோக்கியம் பற்றியதாக அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.